மற்றொரு அண்மை தகவல். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோவில் திருவிழாவின் போது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் காவலர். அவர் தற்போது போக்சோ சட்டத்தில் விஜயகுமார் என்ற காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆவடி சிறப்பு படை பிரிவில் காவலராக பணியாற்றிய விஜயகுமாரை புளியங்குடி மகளிர் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் பள்ளி மாணவிக்கு காவலரே பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவேக ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கானது சீர்கெட்டு காணப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோவில் திருவிழாவின் போது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது போக்சோ சட்டத்தில் அந்த காவலர் விஜயகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஆவடி சிறப்பு படை பிரிவில் காவலராக பணியாற்றியிருக்கிறார். தற்போது புளியங்குடி மகளிர் போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் தற்போது புளியங்குடி மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக விவரங்களை தருவதற்காக நெல்லை சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரம் என்ன? அதாவது இப்ப தற்போது பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல வந்து இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட புகார்கள் வந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா சிவகிரியில் ஒரு பாலியல் புகார் தொடர்பாக ஒரு காவலரே வந்து கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் வந்து ஏற்கனவே ஒரு கோயில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்காக சென்னை ஆவடியில் உள்ள சிறப்பு பட்டாலியன் காவல்படையில பணியாற்றக்கூடிய காவலர் விஜயகுமார் என்பவர் வந்து விடுமுறையில் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வருகிறார். இந்த திருவிழாவில் கலந்து கொண்டவர் தனது செல்போன் மூலமாக ஒரு மாணவி ஒருவருக்கு ஆபாசமாக அனுப்பி பாலியல் தொந்தரவு வந்து செய்கிறார். இது தொடர்பாக அவர் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து புளியங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்தாங்க. இந்த புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு இந்த விசாரணையின் அடிப்படையில் காவலர் விஜயகுமாரை வந்து கைது செய்யறாங்க. கைது செய்து அவர் மீது தற்போது போக்சோ வழக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து வந்து இந்த விசாரணை நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை வந்து ஒரு மாணவிக்கு செல்போன் மூலமாகவும் பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் வந்து அந்த புளியங்குடி, சிவகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வந்து மக்களும் இதனால் ஒரு அச்சமடைந்துள்ளனர். விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமலைக்குமார்.